வாரணாசியின் அனுமன்காட் பகுதியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வசித்த வீடு இப்போதும் புது பொலிவுடன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் எழுச்சிமிக்க பாடல்கள் மூலம் மக்களிடையே உணர்ச்சி வேகத்தை தூண்டி இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்பே ஆனந்த சுதந்திரத்தை கொண்டாடியவர் சுப்பிரமணிய பாரதியார். தேசிய கவி என்றும் மகாகவி என்றும் புகழப்படும் இவர் 1898 முதல் சுமார் 3 ஆண்டுகள் வாரணாசியில் வசித்தார். அனுமன்காட் பகுதியில் உள்ள பாரதியார் வாழ்ந்த வீட்டில் அவருடைய 141வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசு பாரதியின் மார்பளவு சிலையை வைத்து கௌரவித்தது. தற்போது காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை ஒட்டி தமிழகத்திலிருந்து சென்ற குழுவினர் பாரதி வாழ்ந்த இல்லத்தை பார்வையிட்டு சிலாகித்தனர். இங்கே 1882ல பாரதியார் வந்தா. திஸ் வீடு இஸ் பாரதியார் ஒரு அத்தை வீடு. 3 வருஷம் 6 மாதம் தான் இருக்குதான். ஜெயநாராயண் இன்டர் காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இங்கே லாலா லாஜ்பத் ராய், விபின் சந்திரபால், பால் கங்காதர் திலக் மீட் பண்ணினா. அதனால இது the attire of Mahakavi Bharatiyar, you will see the attire of Mahakavi Bharatiyar is தல்பாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஜிப்பா இருக்குது, ஒரு பங்காளி வேஷ்டி இருக்குது. இங்கே ஆக்சுவலி பாரதியார் வந்துட்டு வெள்ளை தாமிரப்பூ முதல் பாட்டு இங்கே தான் எழுதினார். அதுக்கப்புறம் இங்கே தான் பாரதியாரோட உபாதி கிடைச்சிடுது. பாரதியார் தனது தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டதும் வாரணாசியில் வசித்த போதுதான் என்பது காசிக்கு கிடைத்துள்ள மற்றொரு பெருமையாகும். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று முழங்கிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்த இல்லத்தில் தற்போது நாம் இருக்கிறோம். பாரதி தன்னை மகாகவியாக முழுமையாக உணர்ந்த இடம் தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்திலிருந்து தான் தன்னுடைய கவிதை பயணத்தையும் இந்த இந்திய தேசத்தின் விடுதலைக்கான லட்சிய பயணத்தையும் பாரதி தொடங்கியிருக்கிறார் என்பதை நாம் இந்த தருணத்தில் இந்த இடத்தில் முழுமையாக உணர முடிகிறது. ராச்செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து செய்தியாளர் வெற்றிச்செல்வனுடன் ஒளிப்பதிவாளர் கார்த்திக். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.